ஹலோ நண்பா, இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி ஒரு வியர்டான லூப்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாமே செய்யணும்னு தோணுது, ஆனா எதுவுமே செய்ய மாட்டேன். இதுக்கு சோம்பேறித்தனம் காரணம் இல்ல. உண்மையிலேயே சோம்பேறியா இருந்தா நிறைய விஷயங்களை பண்ணணும்னே தோணாது. பட் உங்களுக்கு செய்யணும்னு தோணுது. டெய்லி பிஸியா இருக்கிற மாதிரி ஏதோ விஷயங்கள் நீங்க பண்ற மாதிரி தெரியுது. ஆனா ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீக்கெண்ட்ல என்னதான் பண்ணீங்கன்னு பார்க்கும்போது ஆக மொத்தம் ஒன்றும் ப்ரொடக்டிவா நடக்கலன்றதை ரியலைஸ் பண்றீங்க. ஒரு பக்கம் ப்ரோக்ராமிங் கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஒரு பக்கம் ஏஐ கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க, புது கோர்ஸ் எடுத்து அப்ஸ்கில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இருக்கிற ஸ்டடீஸ் அண்ட் ஒர்க்கை மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஜிம்முக்கு போகணும், ஃபிட்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நம்மளால யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோமே, அதுக்கு என்ன கேமரா தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ ரிசர்ச் பண்றீங்க. அப்பப்போ சோஷியல் மீடியால டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறீங்க, கொஞ்சம் ஐபிஎல்ல பாத்துக்கிறீங்க, மறுபடியும் இன்வெஸ்டிங் ஸ்டாக் மார்க்கெட்லாம் கத்துக்கணும்னு அதை பத்தி கொஞ்சம் பாக்குறீங்க. இவ்வளவு விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓவர்வெல்மிங்கா பிஸியா இருக்கிற மாதிரியே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா வாரத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா எதையுமே அக்கம்ப்ளிஷ் பண்ண மாதிரி இல்ல. அப்பப்ப நம்ம ஒரு ஃபெயிலியரா அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போக முடியல. இந்த வியர்ட் லூப் குள்ளே நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ் லெவல் தான் அதிகமா இருக்கு, என்னென்னோ பண்றேன்னு தெரியுது, ஆனா ரிசல்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தோட இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். எஸ், உங்க ப்ராப்ளம் என்னன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க உங்க மைண்டுக்குள்ளேயே உங்களோட 4 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்க பேர் இப்ப சுரேஷ் இருக்குன்னா, ஜிம் சுரேஷ்க்கு ஜிம்முக்கு போகணும், அவன் ஹெல்த் அண்ட் லுக்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். கெரியர் சுரேஷ்க்கு அவன் ஜாப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்ல ஸ்டடிஸ் அண்ட் ஸ்கில்ஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணாதான் நல்ல வேலையே கிடைக்கும்ன்ற அந்த ஜேர்னில இருக்கான். இல்ல இருக்கிற ஜாப்ல ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கான். கிரியேட்டிவ் சுரேஷ் வந்து அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஒரு யூடியூப் சேனலோ இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜோ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறான். இல்ல ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்துக்கணும், சமைக்க எப்படி கத்துக்கணும்னு இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்டடா இருக்கான். உண்மையான மனுஷன் சுரேஷ் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியூர் போகணும், கொஞ்சம் படம் கிரிக்கெட் இதெல்லாம் பார்த்து என்டர்டைன் ஆகணும்னு நினைக்கிறான், லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். இப்படி உங்களுக்குள்ள இருக்க 4 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து ஒரே நேரத்தில் கத்திக்கிட்டே இருக்கிறதுனால இவங்கள யாரப்பா கவனிக்கிறது அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறீங்க. இந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைச்சு இந்த மாதிரி வீடியோஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது மேஜிக்கல் ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லிடுறேன், என்கிட்ட அந்த மேஜிக்கல் ஃபார்முலா இல்ல. ஆனா என்னால உங்களுக்கு ரியாலிட்டியை சொல்ல முடியும். நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களால செய்ய முடியும், ஆனா ஒரே நேரத்துல முடியாது. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே, இந்த விஷயத்தை உங்க மைண்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே எல்லாமே உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரொடக்டிவ் பேரலிசிஸ் லூப்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். நிறைய விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல பண்ணணும்னு நினைக்கிறதுனால ஒரு மாதிரி எதுவுமே பண்ண முடியாம ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க. எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. இதனால எல்லாத்துக்கும் தேவைப்படுற நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு வரீங்க, ஆனா எக்ஸிகியூஷன்ல இன்னும் டாட் கூட வைக்கல. இத்தனை விஷயங்களை பண்ணணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க, ஆனா ஒரு நாளும் ஒர்க்கோ காலேஜோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப டயர்டா இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தூக்க வர வரைக்கும் ஏதோ படத்தையோ சோஷியல் மீடியாவோ பார்த்துட்டு தூங்கி விழுற ஸ்டேஜில் இருக்கும்போது தூங்க போவீங்க. மறுபடியும் காலையில் லேட்டாக இருந்து கன்ஃபியூஸ்டாக கேஓஸோட உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட ஓரளவுக்கு டைம் இருக்கு, ஆனால் அந்த டைமை மேனேஜ் பண்ண தெரியாததுனால உங்களோட 4 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் கத்திக்கிட்டு எல்லா பக்கமும் வான்னு ஒரே நேரத்தில் இழுக்கிறதுனால எந்த டிசிஷனும் எடுக்காம எந்த எக்ஸிகியூஷனும் பண்ணாம ரிசல்ட் வரலன்னு டிசப்பாயிண்டடா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கிரியேட்டிவ் சைடுக்கு கிட்டார் பிளே பண்ணணும்னு தோணுது. அந்த கிட்டாரை பிளே பண்ற ப்ராசஸை கத்துக்காம உடனே ஒரு பெரிய பாட்டை செமையா நான் வாசிச்சு காட்டணும்ன்ற ரிசல்ட்டை எதிர்பார்க்கறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணணும்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. இந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங்கால எக்ஸிகியூஷன்ல மிஸ் பண்ணிடுறீங்க. நம்பர் 2, ஃபிகர் அவுட் வாட் யூ லைக். சரி, இப்ப 4 விதமான கேட்டகரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களை இப்ப புல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க எதுக்கு கொடுக்க விரும்புறீங்க? இப்ப கரியர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 விஷயம் இப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒன்னு கோடிங், இன்னொன்னு எடிட்டிங். இதுல ஆக்சுவலா எதுதான் உங்களுக்கு பிடிக்கும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விஷயங்களையும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு சின்சியரா ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ஆக்சுவலா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றப்ப ரியல் ஒர்க்கை நீங்க போடுவீங்க, மீனிங்ஃபுல் ப்ராக்ரஸ் பண்ணுவீங்க. இந்த மீனிங்ஃபுல் ப்ராக்ரஸ் பண்றப்ப நீங்க ட்ரை பண்ண ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதுல உண்மையிலேயே எந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஒரு விஷயம் பண்ணும்போது ஏன்டா இதை பண்றோம்னு தோணும், ஆனா இன்னொரு விஷயம் பண்ணும்போது அந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா கூட ரேண்டமா வேற ஏதோ விஷயம் பண்ணும்போது கூட இது இப்படி பண்ணிருக்கலாமோ அதை அப்படி பண்ணிருக்கலாமோன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸ்கூல் டேஸ்ல கூட நீங்க சில சப்ஜெக்ட்ஸை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சில விஷயங்களை ஏன்டா படிக்கிறோம்னு படிக்கிற மாதிரி இருக்கும், உங்க டீச்சர்ஸ் இல்ல ப்ரொஃபசர்ஸ் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தர மாதிரி இருக்கும். ஆனா சில விஷயங்களை நீங்களே இன்ட்ரெஸ்டடா எடுத்து வாண்டடா படிப்பீங்க. டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்களுக்கு ஜென்யூனா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்ல
எக்ஸல் ஆவீங்க. ஸோ இப்படி நிறைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கிறப்ப சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்து எந்த விஷயத்த ஆக்சுவலாக பண்ணும்போது நீங்கள் உண்மையிலேயே என்ஜாய் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ண முடியும். நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம மற்றவங்களை விட எதில் எக்ஸல் ஆக முடியும்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். எஸ், இது நீங்கள் உங்கள் கரியர் ஃபோக்கஸில் மட்டும் பண்ணக்கூடாது. ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுற செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிம் செட் ஆகுமா, இல்லை சைக்கிளிங் செட் ஆகுமா, இல்லை சும்மா வாக்கிங்கே நமக்கு செட் ஆகுமான்றத ஒரு வாரத்துக்கு இது ஒரு வாரத்துக்கு அதுன்னு ட்ரை பண்ணி தான் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஃபைனலாக எது உங்களுக்கு ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதோ அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ண போகிறன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களே நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எக்கச்சக்கமான விஷயங்களை லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணாமல் ஹெல்த்னா இதுப்பா, கெரியர்னா இதுப்பா அப்படின்னு லிஸ்ட்டை குறைச்சி சிம்பிள் எக்ஸிகியூஷனுக்கான ஃபில்ட்ரேஷனை முடிச்சிருவீங்க. அட் த சேம் டைம் அந்த ஃபில்ட்ரேஷன் முடிகிறப்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பீங்க. நம்பர் 3, டூ அ 90 days ஸ்பிரிண்ட். பொதுவாக எல்லா ப்ரொடக்டிவிட்டி ரொட்டீன்ஸ்லையும் நம்ம எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். காலையில் எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் லைஃப்பில் எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பட் நம்ம மனுஷங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. எல்லா நேரங்களையும் எல்லா விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மனசு வச்சா ஒரு விஷயத்தில் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்துல பெட்டரா மாறதுக்கு அடுத்த 3 மாசத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ், நம்ம டைமை சரியா மேனேஜ் பண்ணி நிறைய விஷயங்களை எப்படி பண்றதுக்கான வீடியோ தான் இது. ஆனா நீங்களே ஆனஸ்டா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்ச விஷயங்களே ஒரு 5-6 விஷயங்கள் வருது. அந்த எல்லா விஷயத்திலயும் ஒரே நேரத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா பண்ணுவீங்களா, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த முக்கியமா எடுத்துக்கிட்டு அடுத்த 3 மாசத்துல அதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணா பெட்டரா பண்ணுவீங்களா? ஆப்வியஸா ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடுச்சுனாலே 10 விஷயத்த ஆரம்பிச்சுட்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத விட ஒரு விஷயத்த 3 மாசத்துக்கு சரியா செஞ்சீங்கன்னா அதுவே நீங்க எய்ம் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்துல டீசன்ட் ப்ராக்ரஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்க சரியா செஞ்ச உடனே 1 by 1 நீங்க அடிஷனலா 1-2 விஷயங்களை ஆட் பண்ணலாம். நம்பர் 4, ப்ராக்ரஸ் பீட்ஸ் மோட்டிவேஷன். ஏன் நம்ம ஒரு விஷயத்தை செலக்ட் பண்றோம்? ரொம்பலாம் யோசிக்காம எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு தான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பெர்ஃபெக்ஷனிசம் தேடுறீங்க, எனக்கு டைம் பத்தலன்னு சொல்லிட்டே இருக்கிறத விட ஒரு நாள்ல அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு கூடவா ஒரு விஷயத்துக்கு உங்களால டைம் பிளாக் பண்ண முடியாது? நீங்க உங்க போன் எடுத்து உங்க ஸ்கிரீன் டைம் இல்ல சோஷியல் மீடியா டைமை பார்த்தீங்கனாலே ஒரு நாள்ல அட்லீஸ்ட் 3 to 5 மணி நேரம் போன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்கன்றதை புரிஞ்சுப்பீங்க. இதுல ஒரு 2 மணி நேரம் மார்னிங் 1 hour அண்ட் ஈவினிங் 1 hour, இல்ல ஒரேடியா மார்னிங் 2 hours இல்ல ஈவினிங் 2 hours அப்படின்னு இந்த 90 daysக்கு இந்த 2 hours டைம் பிளாக் பண்ணி அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த வேலையை மட்டும் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எதையும் யோசிக்காம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல சில நாட்கள்ல உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்காது, பண்ணலாமா வேணாமான்ற டவுட்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 2 hours பெரிய விஷயமா தெரியும். ஆனா உங்க பிரெயினை ட்ரிக் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம ஜஸ்ட் 10 minutes தான் இந்த விஷயத்த பண்ண போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு நீங்க இம்ப்ரூவ் பண்ணணுன்ற விஷயத்துல ஒரு மொமெண்டம் கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 புஷ்அப்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான்ப்பா எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எந்திரிச்சு வந்துருவீங்களா? அந்த 2 புஷ்அப்ஸை முடிச்ச உடனே நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்களா? அடைச்சே இவ்வளவு கம்மியாவா நம்ம பண்ணுவோம், உடம்பு வலிக்க கூட ஸ்டார்ட் ஆகல, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னு அடுத்தடுத்த ரெப்ஸ் போயிட்டே இருந்து கம்ப்ளீட்டா மசில் டைட் ஆகிற வரைக்கும் எப்படி அதை கண்டினியூ பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ண லிஸ்ட்ல இப்ப எந்த ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணீங்களோ ஆரம்பிக்க சோம்பேறித்தனமா இருக்கும்போது வெறும் 10 நிமிஷம் தான் இதுல ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆரம்பிங்க. நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்த விஷயம் ஆல்ரெடி உங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம். 10 நிமிஷம் அதுல ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த 10 நிமிஷத்துல நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்துல கொஞ்சம் மொமெண்டம் கிடைச்சிரும். அந்த ப்ராக்ரஸ் அடைச்சா இவ்வளவு கம்மியா பண்ணிட்டு நிறுத்திட்டு போகணுமா, பாதியிலே நம்ம விட்டுட்டு போக கூடாது, அட்லீஸ்ட் ஒரு செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும்ன்ற எண்ணத்தை கொடுக்கும். நம்பர் 5, DND ஃபார் 2 hours. பொதுவா இந்த ஸ்மார்ட் போன், இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட லைஃப்ல ரொம்ப அதிகமாவே ஒரு பார்ட்டா மாறினதுக்கு அப்புறமா கான்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ்னாலேயே ரொம்ப நேரத்துக்கு ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ற எபிலிட்டியை மனுஷங்களா நம்ம நிறைய விஷயங்கள்ல இழந்துட்டோம். இதனால நான் கம்மியா தான் ஆரம்பிக்க போறேன், 2 மணி நேரம் இந்த ஒரு விஷயத்துல இப்ப ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு உட்காந்துட்டு அப்பப்ப 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போன் எடுத்து பார்த்துக்கிட்டு ரேண்டமா நோட்டிபிகேஷன்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு அங்க இங்கன்னு உங்க அட்டென்ஷனை டிஸ்ட்ராக்டடா வச்சுக்கிட்டு இல்லாம நீங்க ஒர்க் பண்ண போறப்ப, அதுவும் அந்த ஒர்க் கம்ப்யூட்டர்லயே இருந்தா கூட அந்த வேலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும்தான் நீங்க போகணுமே தவிர பிரவுசர்ல ஒரு டேப்ல ஒர்க் ரிலேட்டடான விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு டேப்ல பாட்டு, இன்னொரு டேப்ல இமெயில்னு இந்த மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கே அந்த என்வாயர்மெண்ட்டை டிசைன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் மீனிங்ஃபுல் ஒர்க் நீங்க பண்ண மாதிரி இருக்காது. அதுல 45 minutes ஆச்சு அப்படி இப்படின்னு நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால
உங்க டிஸ்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸை ரீகைன் பண்ற விஷயத்திலே நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 மணி நேரம் டைம் பிளாக் பண்றப்ப வேற ஒரு எந்த விஷயத்திலும் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், போனை பார்க்க மாட்டேன், அதை சைலண்ட்ல போட்டுருவேன், டேட்டா வைஃபை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன், கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ ஒர்க் பண்ணாலும் கூட ஒன்லி அந்த ஒர்க் ரிலேட்டடான தேவைப்பட்ட டேப்ஸை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்க டீப் ஒர்க் பண்ணும்போது தான் நீங்க உங்க டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் நீங்க 2 மணி நேரம் இல்ல நிறையவே வேலை செய்ய போறேன், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், இந்த ஒரு விஷயத்துல தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருந்தீங்கனாலும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லைஃப் பர்ஃபெக்டா இருக்காது. ஒரு சில நாட்கள்ல ஒர்க் உங்க டைமோட 80% எடுத்துக்கும், 20% தான் வீட்டுக்கு கொடுக்க முடியும். ஒரு சில டைம் பீரியட்ல ஃபேமிலி அண்ட் வீட்டு விஷயங்கள் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஒர்க் கேரியர் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தான் டைம் கொடுக்க முடியும். இதுதான் நம்மள மனுஷங்களா மாத்துது. பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம இந்த டைம் பீரியட்ல ஃபோக்கஸ் பண்றப்ப எப்படி ஒரு வருஷம் வந்து சீசன்ஸா பிரிக்கப்படுதோ அதே மாதிரி அடுத்த 3 மாசம் என்னோட வாழ்க்கையோட ஃபிட்னஸ் சீசன், அதுக்கு அடுத்த 3 மாசம் வந்து அப்ஸ்கில்லிங் சீசன், கெரியர் சீசன், மணி சீசன், ஒரு 90 டேஸ் ஸ்பிரிண்ட் இல்ல ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி லைஃபோட அந்த ஒரு பார்ட்டை மேக்ஸிமம் ஆப்டிமைஸ் பண்ணி அதுல 3 மாசத்துக்குள்ள நல்ல ப்ராக்ரஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்த 3 மாசத்துக்கு இன்னொரு சீசனுக்கு ஷிஃப்ட் ஆகி அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த 90 டேஸ் ஸ்பிரிண்ட்டை ஒரு மெயின்டெனன்ஸ் மோட்ல நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் உங்க ஃபிட்னஸ் சீசன்ல டெய்லி 2 மணி நேரம் ஃபிட்னஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த 90 டேஸ்க்கு அப்புறம் அதுல நல்லா ப்ராக்ரஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் 90 டேஸ்ல அடுத்த சீசன்ல இந்த ஃபிட்னஸ்க்கு 2 ஹவர்ஸ் இருந்ததை வந்து நீங்க 1 ஹவரா மாத்திக்கிட்டு இப்போ ஒரு புது ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உங்க மெயினான விஷயமா மாத்தணும். இப்படி ப்ராக்ரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஓவராலா ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. ஒரு விஷயத்துல கூட இந்த வருஷத்துல நீ ப்ராக்ரஸே பண்ணலடா, போன வருஷம் எப்படி ஆரம்பிச்சு அப்படியே தான் இருக்கன்ற மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இருக்க மாட்டீங்க. எப்படி ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் எக்ஸாம் டைம்னா எக்ஸாம் சீசன்னு அதுக்கு ஒரு மோட்ல இருப்பீங்களோ அதே மாதிரி இந்த 90 டேஸ் ஸ்பிரிண்ட் டைம்ல இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல உங்க வாழ்க்கையில எந்த மோட்ல நீங்க இருக்க விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி மோட டிசைட் பண்ணிக்கிட்டு அந்த மோட ஆக்டிவேட் பண்ணுங்க. நம்பர் 6, பிளான் யுவர் டே பிஃபோர். ஃபைனலா இந்த விஷயங்கள்லாம் சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, டெய்லி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ஜேர்னல் எடுங்க. ஜேர்னல் எடுத்து அடுத்த நாள் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற லிஸ்ட்டை போட்டுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல உங்களோட அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மெயின் ஒன் திங் எதுவா இருக்கோ அதுக்கு மெஜாரிட்டி டைம் பிளாக் பண்ணிட்டு பேலன்ஸ் விஷயங்களை மெயின்டெனன்ஸ்ல போடுங்க. ஜஸ்ட் அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு டைம் அதுக்கு அலோகேட் பண்ணுங்க. அடுத்த நாள் என்ன பண்ண போறீங்கன்னு முன்னாடி நாள் நைட்டே நீங்க பிளான் பண்ணிட்டு தூங்குறது மூலமா காலையில எழுந்து டெய்லி கேஆஸ்ல கன்ஃபியூஷனோட இல்லாம இதை தான் இன்னைக்கு பண்ண போறோன்ற மாதிரி டைரக்டா நீங்க எக்ஸிகியூஷன் மோடுக்கு போக முடியும். இந்த மெயினான விஷயத்துக்கு சுத்தி உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணி அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல உங்க ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், உங்க கோல்ஸ் என்னவா இருக்கணும், உங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்கணும்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி மார்க் பண்ணிக்கிட்டே வந்து அதுல கன்சிஸ்டன்டா இருக்கீங்களான்றத நம்ம ஜேர்னல்ல உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் அண்ட் கூப்பன் கோட கொடுத்துருக்கேன், அங்க இருந்து நீங்க உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணலாம். இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன ஜேர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. ஃபைனலா இந்த வீடியோவை ஒரு சம்மரியா பார்க்கணும்னா மனுஷனா நம்ம ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாம மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட்ஸை வச்சுக்கிட்டு டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதுனால தான் ப்ராக்ரஸ் ஆகாம ஒரு வியர்டான லூப்ல ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கும். இந்த லூப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிற ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எது உங்களுக்கு பெயின் மாதிரி தெரியுதுன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை நீங்க பண்ணணும். இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தை அடுத்த 90 டேஸ்க்கு நான் ஃபாலோ பண்ண போறேன், அதை எந்த நேரத்துக்கு எந்த இடத்துல கரெக்டா ஃபாலோ பண்ண போறேன், ஆக்சுவலா அதுல ஒர்க் பண்ணும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம ஒர்க் பண்றதுக்கு எப்படி ஒரு என்வாயர்மெண்ட்டை உருவாக்க போறேன், மோட்டிவேஷன் வரலனா ஜஸ்ட் ஒரு மினிமம் வெர்ஷன் 10 நிமிஷம் பண்ண போறேன் அப்படின்னு உங்க பிரெயினை ட்ரிக் பண்ணி ப்ராக்ரஸ் யூஸ் பண்ணி எப்படி மோட்டிவேஷனை கொண்டு வர போறேன், எப்படி என்னோட ஒரு வருஷத்தை சீசன்ஸா பிரிச்சுக்கிட்டு லைஃபோட ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் ஆக போறேன்றதை நீங்க டிசைட் பண்ணணும். இது எல்லாத்தையும் டெய்லி சரியா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்க ஜேர்னலை எடுத்து அடுத்த நாள் என்ன பண்ண போறேன் அப்படின்னு முன்னாடி நாள் நைட்டே டெய்லி பிளான் பண்ணிட்டு வெறும் எக்ஸிகியூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களையும் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரியே ஒரு வருஷமும் முடியும் போது எதுவுமே ப்ராக்ரஸ் பண்ணல, ஓவர் திங்கிங் மோட்லேயே தான் இருந்துட்டு இருக்கேன்ற மாதிரி இல்லாம ஆக்சுவல் ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.